அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொள்ளு பொடி ரெசிபி. இது நல்ல உடல் எடையை குறைக்கிறதுக்கும் நம்ம தொப்பையை குறைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இந்த கொள்ளு பொடி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம 1 டம்ளர் கொள்ளு இது நல்லா கல்லெல்லாம் இல்லாமல் பார்த்துட்டு சுத்தம் பண்ணிவிட்டு போட்டு நம்ம வறுக்க போகிறோம். இது கூட என்னெல்லாம் சேர்த்துறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4-5 மிளகு, கேஸ் ஸ்டபிள் இல்லாமல் இருக்கிறதுக்கு 4-5 மிளகு, கொஞ்சமாக மல்லி, ஒரு 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக ஜீரகம், அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம், கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறம் ஆகணும். நல்லா செவந்துடணும் கொள்ளு. இப்போ நல்லா வாசம் வந்துருச்சு, செவந்துருச்சு. இப்போ எடுத்து கொட்டிட்டு இதை நல்லா நம்ம ஆற வச்சுட்டு ஒரு ஃபைன் பவுடரை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இதை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணுங்க. இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா ஒரு தட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற வைக்கணும். நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம தேவைப்படுறப்ப நம்ம எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம சூப் வச்சு குடிக்கலாம். இதை கூட வரமிளகா போட்டு அரைச்சிட்டா நம்ம கொள்ளு பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி கொள்ளு பொடி அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிளகா போடல இதில். இதுக்கு அடுத்தது இது எப்படி சூப் வைக்கிறதுன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர், மீடியம் சைஸ் டம்ளரில் 1 டம்ளர் இல்லைன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எடுத்து அதில் 1 ஸ்பூன் இந்த பவுடரை போட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். தண்ணி அடுப்பில் வச்சாச்சு. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், அது ஸ்கிப் ஆகி போயிடுச்சு. கொஞ்சமாக கூட உப்பும் சேர்த்திருக்கேன். இப்போ நல்லா இதை நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க வச்சு அதை எசன்ஸ் எல்லாம் இறங்குற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு வடிகட்டாமல் குடிக்க முடிஞ்சால் குடிங்க. அப்படி இல்லைன்னா வடிகட்டிட்டு இந்த மாதிரி வடிகட்டிட்டு குடிச்சிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கிறோம்ல, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சுட்டு நல்லா ஆற வச்சு குடிங்க. தேங்க்யூ.